மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 49:23. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் காத்திருக்கீங்க? வெட்கப்படவே மாட்டீங்க. நம்ம எதுக்கோ காத்திருப்போம், யாருக்கோ காத்திருப்போம், ஆனால் வெட்கப்பட்டு போவோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டே போவதில்லைன்றாருங்க. யாரெல்லாம் வெட்கப்படாது இருக்க போகிறீங்க? கர்த்தருக்காக காத்திருங்க. எல்லாத்தையும் விடுங்க. யாருக்கே காத்திருந்து வெட்கப்பட்டிருப்போம், தலைகுனி வந்திருக்கோம், நிந்தை வந்திருக்கோம், போராட்டம் வந்திருக்கோம். ஏசு கிறிஸ்துக்கெல்லாம் யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, ஏசப்பா எனக்கு செய்வார், என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும், என் கஷ்டம் தீரும், என் வியாதி மாறும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்? உங்களை விடுவிப்பார். அவங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த காரியமாக இருக்கட்டுங்க, டாக்டரால் போய் தலை முடியாத காரியத்தை கர்த்தர் முடிவு செய்வார். வியாதி குணமாக்குறவர், எல்லா காரியத்திலும் உன்னை தலை நிமிர செய்கிறவர் இயேசு. எங்கெங்கெல்லாம் தலை குனிவாச்சோ அங்கெல்லாம் நிமிர செய்கிறவர் இயேசு தாங்க. யாரெல்லாம் அவர் எதிர்பார்க்குறீங்க இந்த வேலையில்? இந்த வார்த்தை கேட்டு அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். யாரெல்லாம் அவர் பக்கமாக வர போகிறீங்க? யாரெல்லாம் அவரை கூப்பிட போகிறீங்க? உங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. நீங்கள் கூப்பிடுற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தலை குனிவு வெட்கம் வந்து கொண்டு தாங்க இருக்கேன். இயேசு உங்கள் பக்கத்தில் வந்துட்டார்னா அவர் மெய்யான ஒளி, அந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நிறைய தடைகளை நீக்கி அடித்து போட்டு உங்களுக்கு வெட்கப்படுத்த பதிலாக ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.